2 பேரும் ஒன்றா சேர்றானுங்க. இப்போ எலெக்ஷன் டைமில் பார்த்து 2 பேரும் ஒன்றா சேர்றானுங்க. இப்போ இதே கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பித்தான், சீமா ஒரு கட்சி ஆரம்பித்தான், சரத்குமார் ஒரு கட்சி ஆரம்பித்தான். சரத்குமார் பேச்சு அடி போச்சா? அவன் பார்த்தா நம்மளுக்கு இது வேலைக்கு ஆகாதுன்னு ஒதுங்கிட்டான் அவன். நான் என்ன சொல்கிறேன், அஜித் கோயிலுக்கு போய் சேர்றான்றேன். அஜித் அந்த டைமில் சப்போர்ட் பண்ணுவாருங்கடா எல்லாருமே. அந்த டைம் வந்தால் தான் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறான் விஜய். எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிட்டு முடிவு லாஸ்ட்டில் வந்து அப்போ தான் அது இருப்பான். எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க விஜய். விஜய் சப்போர்ட் பண்ணும்போது மகத்தான வெற்றி அவன் தான் எடுக்க போகிறான். அதுதான் நானும் ஆசைப்பட்டுக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தான் டிவிக்கே தான் ஜெயிக்க போகுது. அது கன்ஃபார்மு. அது நடக்குமோ நடக்காதான்னு ஆளுக்கு ஆளு ஒன்று சொல்கிறாங்களே. இப்போ அந்த சொட்டத்தலையெல்லாம் சொல்லிட்டு போகிறான், ஒரு பூஜை ஆகாது என்ன அதுன்னு கேட்டு போகிறான். நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லும்போது கோவம் வச்சுக்குவாங்க. இன்னொரு கோட்டை பிடிச்சிருந்தாங்க. இல்லை அந்த அது எப்படியா ஸ்டாலின் வரலன்னா போய் பார்க்க மாட்டியா, விஜய் வரலன்னா போய் ஒன்று அதுதான் கேட்டா ஜெயிக்கு இருக்கு. அது மட்டும் இவ்வளோ சேர்த்து வந்தாரு. இது ஆளுங்கட்சியும் சரி